அன்புக்குரியவர்களே, என்னோட நண்பரோட பையன் ஒருத்தவன் பைக்கில் எங்கேயோ அனுப்பியிருக்காருங்க. அவர் 2 கிலோமீட்டர் தூரம் அனுப்பியிருக்காரு. அவங்க போனாங்க. எங்கேயோ நாய் குறுக்க வந்துன்னு ஸ்கிட் ஆகி விழுந்து ஹெட் இன்ஜரி. ரொம்ப படுமோசமான அடி தலையில். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் அந்த பையனை பார்த்தப்ப கேட்டேன், டேய் நீ ஹெல்மெட் எடுத்துகிட்டு போனியாடான்னு. ஆமாம் சார், எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் எப்படிடா தலையில் அடிபட்டுது? சார், இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் தானே போனோன்னு ஹெல்மெட்டை டேங்க் கவர் மேலே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போனேன் சார்ண்ணா. அது 2 கிலோமீட்டராக இருந்தானே 20 கிலோமீட்டராக இருந்தானே, ஆக்சிடெண்ட் எப்போ வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். இவனுக்கு நாய் குறுக்க போச்சு, விழுந்துட்டான். இந்த மாதிரி திடீர்னு வாகனங்கள் எதிர்க்க வரலாம். ஆக நாம் பயணப்படுகின்ற தூரத்தை வச்சு ஹெல்மெட் போடக்கூடாதுங்க. எப்பவும் போடணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஹெல்மெட் தலையில் மாட்டி லாக் பண்ணிருக்கணும். இது கவனமாக இருக்கணும். சில பேர் ஹெல்மெட் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த ஹெல்மெட் அப்படியே போட்டு லாக்கெல்லாம் போட மாட்டான். அது எதுன்னா போலீஸ்காரன் பிடிக்கக்கூடாதான், அதுக்காக சும்மா மாட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவாங்க. இப்படி தாங்க வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவ் விட்டாங்க. என்னக்கா அப்படின்னு காரணத்தை கேட்டால், அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் இதே மாதிரி தாங்க வீட்டில் இருந்து அவசரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வேகமாக வந்திருக்கிறாங்க. ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக போட்டவங்க அதை லாக் பண்ணலை. இவங்க போயிட்டே இருக்கும்போது எதிர்க்க ஒரு லாரி வந்திருக்குதுங்க. இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு என்ன பண்ணாங்க, 2 பிரேக்கையும் பிடிச்ச உடனே ஸ்கிட் ஆகிடுச்சு வண்டி. லாரியும் போகிறான். ஸ்கிட் ஆகி இவங்க விழுந்த உடனே லாக் போடாதால ஹெல்மெட் பிடிங்கி ஓடி போச்சு. இந்த அம்மா தலை மேலே கார் ஏறி போச்சு, லாரி ஏறி போயிடுச்சுங்க, செத்துட்டாங்க. ஸோ இந்த மரணத்துக்கு யார் காரணம்? இந்த கல்லூரி மாணவனுடைய தலை காயத்துக்கு யார் காரணம்? அவங்களே தான் காரணம். சாலை விதிகள், சாலை பாதுகாப்பு எல்லாமே நம் உயிர் பாதுகாப்புக்காக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்கு. ஹெல்மெட் போட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நஷ்டம் போலீஸுக்கோ அரசாங்கத்துக்கோ இல்லைங்க, நமக்கு தாங்க நஷ்டம், இல்லைங்களா? அதனால் ஹெல்மெட் அப்படிங்கிறத கரெக்டாக போட கற்றுக்கணும். 2வது, காரில் போகிறவங்க எல்லாம் இந்த சீட் பெல்ட் கம்பல்சரியாக போட்டு ஆகணும். நீங்கள் எல்லாத்துக்கும் வெஸ்டர்னர்ஸ் பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறீங்க. அவனை மாதிரியே சிகரெட் பிடிக்கிறீங்க, அவனை மாதிரியே சாராயம் குடிக்கிறீங்க. அப்படி எல்லாத்துலேயும் அவனை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க அவங்ககிட்ட இருக்க நல்ல பழக்கத்தையும் காப்பி அடிக்க மாட்டேங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் போய் பாருங்கள், சின்ன குழந்தை கூட காரில் ஏறி உக்காந்த உடனே சீட் பெல்ட்டை கரெக்டாக போடும். இங்கே நாம் பக்கத்தில் டிரைவர் சொன்னால் தான் சீட் பெல்ட் போடுறோம். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு டிவைஸ் வந்திருக்கு, அது கத்திக்கிட்டே இருக்கும், சீட் பெல்ட் போடுற வரைக்கும் சத்தம் போடும். ஆக இப்படி நம்ம கிட்ட இருக்க கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவு, இதனால் போவது விலை மதிப்பில்லாத நம்ம உயிர் தானே. அதாவது நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தைத்தனமாக எல்லாத்தையும் மீறி செய்வோம். இங்கே ஓடாதனா அங்கே ஓடுவோம், இங்கே நிற்காதனா அங்கே நிற்போம். அது குழந்தைத்தனம். வளர்ந்தப்புறமா அது கண்டினியூ ஆகிறதுங்கிறது நம்ம உயிருக்கே பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? அதனால் தயவு செய்து சாலை விதிகள் எல்லாத்தையும் கடைபிடிங்க. கவனக்குறைவாக நாம் இருந்தால் நஷ்டம் நமக்கு தான், யாருக்கும் இல்லைங்க. அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அப்படிங்கிறது ரொம்ப காமனாகி போச்சுங்க. நீங்கள் குடிச்சு தொலைங்க, ஆனால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களை நம்பி உங்களை அழகான மனைவி, அருமையான பிள்ளைகள் வீட்டில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, தயவு செய்து குடிச்சிட்டு வாகனம் ஓட்டாதீங்க. அப்புறம் நான் என்ன சார் செய்யறது? வீட்டில் வாங்கியாந்து குடிச்சு தொலை,
சாவ மாட்டேன் இல்லையா? ஆகவே தயவு செய்து சாலை விதிகள் எல்லாத்தையும் கடைபிடிங்க. நம்முடைய உயிர் பாதுகாப்புக்காக ஹெல்மெட் அணியுங்கள். காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுங்கள். வாழ்க வளமுடன்.